It's a great pride for Balaji to be here. Sir, So Ashokan sir, ellarum and vandirukka enga media persons, I know that you have been here waiting for a long time, but still பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றி. உங்களையும் நான் வந்து முறையாக உங்களை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பிஃபோர் எங்களோட பேஷண்ட் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் டாக் கேட்குறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொபோட்டிக் லான்ச்சு. ரொபோட்டிக் நீ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து லைக் 1980s தே ஹவ் பீன் ட்ரையிங். எதுக்காக? ஏன்னா மனுஷ மூளையை மிஞ்சின எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் எதுக்காக இந்த ரோபோவை செய்ய ஆரம்பித்தாங்க, அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கில் ஏதாவது ஒரு ப்ரெசிஷன் பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ரசமோ குழம்போ வச்சாலும் ரெசிபி ஒன்றே தான், அப்படியே 200 கிராம் இது போடு 300 கிராம் இது போடுன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட ரெசிபி கொடுத்து நீங்கள் ரசம் வைக்க சொன்னாலும் ஒருத்தர் வைக்கிற ரசத்துலையும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்தாலும் there will be a difference. Okay, so it all depends upon the person who does. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ரொபோட்டிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கறதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வைக்கிறவங்கள பெஸ்ட்டாக வைக்கலாம், வேர்ஸ்ட்டாக பண்ணுறவங்கள அட்லீஸ்ட் பெஸ்ட்டாவது பண்ண வைக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, த பேஷண்ட் சைட் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2010 தான் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லா ஜாயிண்ட்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் இது வந்து இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. எங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரொபாட்டிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1980s நாங்கள்லாம் குழந்தைங்களாக இருந்திருப்போம், ஸ்கூலில் போயிட்டு இருந்தோம். அப்போ ரொபாட்டிக் நீ சர்ஜரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் மெடிசன். ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே பண்ணுறது இஸ் ஆர்த்தோபீடிக்ஸ். எலும்பு முறிஞ்சால் ஒட்டுறது, ஜவ்வு கிழிஞ்சா ஒட்டுறது, இதுதான் ஏர்லியர் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏன்னா அப்போ எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்தது, சிடி ஸ்கேனு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியாது, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திறந்து எப்படி அது வந்து உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டுறது தான் ஏர்லியர் டேஸ் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. 3D மேப்பிங் டெக்னாலஜி, ஒரு சிடிலையும் எம்ஆர்ஐயும் எடுத்துகிட்டு எவ்வளோ துகள்களாக உடஞ்சிருக்குங்கிறது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது அந்த காலத்தில் எலும்பு முறிஞ்சால் கட்டு போட்டு படுக்க வச்சுருவாங்க, மாதக்கணக்கில் படுக்கணும். அப்புறம் ஒட்டுனுச்சுன்னா எந்திரிச்சு நல்லா நடப்பாங்க, இல்லைனா நொண்டிக்கிட்டே நடப்பாங்க, இல்லை அப்பவும் பாத்ரூம்க்கு யாராவது தூக்கிட்டு போகிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர் வாஸ் அ பிக் இன்சிஷன். அந்த இன்சிஷன் போட்டு மாவு கட்டு போட்டு 6 மாதம், அப்புறம் ஃபிசியோதெரப்பி, அதுக்குள்ளே மசில்லாம் அட்ரோஃபி ஆகி அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னே தெரியாமலும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த இன்னோவேஷன் என்னென்னா மினிமலி இன்வேசிவ் இன்னோவேஷன். அதாவது பெரிய கோடு போடாமல் மேலே ஒரு சின்ன கோடு கீழே ஒரு சின்ன கோடு அந்த சிடி ஸ்கேன் வழியாக பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாமல் நம்ம
ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்சர், தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து எல்லாரோட அவேர்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனுஷனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. லாஞ்சிவிட்டினா வாழ்கிற நாள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனாக இருந்தது. பட் லாஸ்ட்டு ஒரு 200 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சராசரி வயசே 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ தே வில் நாட் லிவ் மோர் டு காஸ் தட் ஏஜ் ரிலேட்டட் ஜாயிண்ட் டேமேஜஸ் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸில் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இம்யூனைசேஷன் கண்டுபிடிச்சிடுறோம், மருந்து கண்டுபிடிச்சிடுறோம், மோசமாக கூட்டு போகிறவனை கூட ஐசியூலேருந்து காப்பாற்றி எடுத்துடுறோம். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நிறையா வயதானவர்கள் ஆனால் முட்டி தேய்மானத்தோடு இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து ஓடி குழந்தைங்கள செட்டில் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசில் முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசில். ஆனால் குடும்ப இதுங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கலாம். சைனா வாலில் நடக்கிறாங்க, இங்கே போகிறாங்க, ஐஸ்லாண்ட் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் தான் வந்து ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது மூட்டை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ப்ரெசிஷன் கொடுக்கறது தான் ரொபாட்டிக். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் 2010-11 வந்து நாங்கள் வந்து இந்த சிடிஎஸ் இந்த நிறுவனத்தை இந்த மெடிக்கல் லைனில் கொண்டு வரப்போ, சிடிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ பிராண்ட். எங்கள் மாமனார் சிடி செல்வம் இருக்கார், அவரோட பிராண்டு தான் இது. மோர் தென் 50 to 60 இயர்ஸ் இதே சிடிஎஸ்ங்கிற பேரில் பல பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களோட கிளினிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்கள் ஃபேமிலி நேமில் நாங்கள் வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே வந்து இவர் வந்து ஹீ வாண்டட் டு பி அ ஸ்பைன் சர்ஜன். பட் நான் அப்பா அவருக்கு சொன்னது ஒரே விஷயந்தான், நம்ம எப்போவுமே இப்போ இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அப்போ வந்து நாள்பட்ட முதுகு தண்டு வளைதல் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பெனன்ஷியலி ரைஸ். பட் அதே நேரத்தில் மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும். ஸோ நம்ம இப்போ அதில் நம்மளை வந்து பெஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டோன்னா நம்ம மேலே வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறத நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2014-15 we wanted to branch out into robotic surgeries. அப்போ தான் இந்தியாவில் அங்கொன்று இங்கொன்னு பெரிய பெரிய கார்பரேட்ஸில் ரோபோட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே நம்ம பண்ணுறதை விட, ஏன்னா அது வந்து நம்ம சாதாரண மக்களும் எங்ககிட்ட வர்றாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களோட வேரிட் பீப்புளுக்கு நாங்கள் வந்து எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஆக்சசபிள் டு ஹூ எவர் கம்ஸ் டு ட்ரீட்மெண்ட் வித் அவர் சென்டர். ஸோ அதனால் நம்ம சென்டர் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து வி வாண்ட் டு லான்ச் வித் ரொபாட்டிக்னு நினச்சோம். அதனால தான் வந்து ஆரம்பித்து இந்த நிறுவனத்தை கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணிவிட்டு நவ் வி ஹவ் லான்ச்சிங் த ரொபாட்டிக் ஃபார் த யூஸ் ஆஃப் எவ்ரிபடி. Though we say that first in Anna Nagar, this is going to be for everybody, every people all over the world who wishes to get treatment with us. So in the junction, I want to thank my family, என்னோட in-laws and my family. எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னடா மேலே மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க, பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறப்ப எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஃபஸ்ட்டு அவங்க வச்சாங்க. ரெண்டாவது எங்கள் பேஷண்ட்ஸ் ரொபாட்டிக் வந்த உடனே அதில் பண்ணலான்னு சொன்னப்போ ஓகேன்னு சொன்ன எங்களோட ஃபஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா பிகாஸ் பீப்புள் நோ ரொபாட்டிக் இஸ் த ஃபியூச்சர், பட் யூஸ்வலாக தே வாண்ட் டு டேக் இட் ஃப்ரம் அ பிகர் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இங்கே நாங்கள் ரொபாட்டிக்னு சொன்னோன்னே பண்ணணும் அப்படின்னு சொன்ன எங்களோட ஃபஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அது வந்து அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இவரோட ஸ்கில்ஸை பற்றி ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லி தான் வர்றாங்க. 90% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் ரெஃபர்டு பை ஆல் த பேஷண்ட்ஸ். எங்கள் கிட்ட வந்து நல்லா போன பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட போப்பா எல்லாம் பண்ணிடுவாங்க, கவலையே படாத அப்படின்னு சொன்ன
அந்த இதில் தான். ப்ளஸ் என்னோட டீம் நியர்லி 70 to 80 people are working with us. அவங்க டயர்லெஸ்லி they worked well to make the first few cases a success. இந்த 10-15 இன்னும் 100-1000 போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்காக உங்களோட பிளெஸிங்ஸை நான் சீக் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஹிப்பு ஷோல்டர்னு நிறையா சேஞ்சஸ். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஹை இம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அவங்களுக்கு 30-40 இயர்ஸில் வர்ற ரெக்கரண்ட் இன்ஜுரிஸ் மே பிகம் அ பெர்மனன்ட் டேமேஜ் இன் 60. அவங்களையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. இதுக்கான பிளெஸிங்ஸ் ஐ சீக் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் பேஷண்ட். தேங்க்யூ. ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸில் எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் அ காமன். ஸோ ஆஸ் அ டெவலப்பிங் நேஷன், ஆஸ் அ கண்ட்ரி லைக் இந்தியா, அண்ட் வி ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் and our patients request this robot because நம்ம ஊரில் டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஓவர் வெயிட்னால் வருது, ப்ளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரோபோட் வந்து ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ வந்து நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள ரொம்ப வளைஞ்சி நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் டூ தி சர்ஜரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ரோபோட். திஸ் ரோபோட் இஸ் அசிஸ்டிங் the surgeon and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and knee alignment நம்ம சொல்கிறோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனலைஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போகிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்டில் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி much more than the conventional way. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம நிறையா சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாகவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்ணுறதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்ட்டாக. அதாவது மறுநாளே இல்லை, சில பேஷண்ட்டு காலையில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலிமா ஒரு % ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ வேர்ல்ட் வைட் வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. And in the Wellis robot is helping us, assisting the surgeon to attain the best outcome for the patient. And in the pricing பொறுத்தவரை வேறு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்டில் பண்ணால் ஒரு ப்ரைஸு, நார்மல் நீல கன்வென்ஷனல் பண்ணால் ஒரு ப்ரைஸுன்னு இருக்குது. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் அ சர்ஜன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே வரவங்க ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, வெரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பீப்புளும் இருக்காங்க. பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் சேம், ஒரே காஸ்ட்டு தான். ரோபோட்டில் பண்ணாலும் சரி, நார்மல் பண்ணாலும் அதே காஸ்ட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பேசிக்லி இட் இஸ் அ சர்வீஸ் டு அவர் சொசைட்டி அண்ட் டு அவர் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன். இந்த ரோபோட் வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இட் இஸ் அன் ஆடட் டூல் ஃபார் அவர் ஆர்த்தோபெடிக். அதுதான் தவிர ரோபோட் வந்தால் எல்லாமே ரோபோட்டில் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன்
அண்ட் பேஷண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரொபோட் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ரோபோட்டு அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷினோட காஸ்ட்டு 5 crores to 6 crores டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின். பட் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 50,000 rupees we have to spend extra. அதாவது ஃப்ரம் தி ஏன்னா அது போடுற பின்ஸு, கேமராஸு அண்ட் அதோட பிளேட்ஸு, அதோட ட்ரேப்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அன் ஆடட் காஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வந்து இட்ஸ் ஆடட் பேர்டன் தான். பட் என்னென்னா இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும், நம்ம பண்ணுறத விட இதில் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரோபோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இன்சூரன்ஸில் இப்போ ரோபோட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இன்சூரன்ஸ் இன்னும் அந்த ரோபோட்டிக் போட்டால் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து இன்சூரன்ஸு வராத பேஷண்ட்டுக்கு நம்ம பேசி புரிய வச்சு அவங்களால முடிஞ்சால் கொடுக்குறாங்க, முடியாது சார் ஏன்னா நமக்கு தெரியும் ஆஸ் எ டாக்டராக அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. சப்போஸ் அந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த சார்ஜஸ் பேர் பண்ணிவிட்டு வி ஆர் டூயிங் வித் ரோபோட். டாக்டர், இது மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த சிபிஎஸ்க்கும் இந்த ரேட் வைஸ் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? இதே சேம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பல வகையில் வருது. ஏன்னா அவங்களோட பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க மற்ற செலவுகள் இருக்குது. இப்போ இந்த சிடிஎஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆர்த்தோபெடிக் பர்பஸ் அண்ட் ஸ்மால் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டு மிடில் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து நம்மளோட காஸ்ட் ஃபேக்டர் ஆஸ் எ நானே சர்ஜன் ப்ளஸ் என்னோட ஹோல் டீம் என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டூயிங், அதில் வந்து நம்ம காஸ்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு நிறையா காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் காசு கம்மியாக கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மளை மாதிரி சர்ஜன்ஸ்க்கு நம்மளை மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான்.